எங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் எங்க அம்மாவோட ஆசீர்வாதமும் பெற்று இன்னைக்கு சென்னையில இருந்து கிளம்புறேன் என்னோட அடுத்த பயணத்துக்காக தான். மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு சுத்தி போட்டாங்க. நானும் அவங்களோட ஆசீர்வாதத்தை முதல்ல பெற்றுக்கினேன். உண்மையா சொல்லலாம், எங்க அம்மாவையும் எங்க அண்ணனையும் ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். எதனாலனா நான் பண்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடியே ஒரு ஆதரவா இருக்கிறது இவங்க தான். அதுலயும் எங்க அண்ணன் இல்லைனா நான் காலி. எதனாலனா எனக்காக நிறைய விஷயம் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வர வர ரொம்ப எமோஷனலா போயிட்டே இருந்தது. அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு அம்மா அண்ணன் நண்பர்கள் யாரையும் நான் பார்க்க முடியாது. கடைசியா அதை வழி அனுப்பும் போது எங்க அம்மா அழுவும் போதெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அப்புறம் அம்மாவும் அண்ணாவும் கிளம்பிட்டாங்க. நான் இப்ப எங்க போறேன்னா முதல்ல பெங்களூர் தான் போறேன். சரியான தூக்கம். பெங்களூர் வந்து ரீச் ஆயிட்டேன். வந்தோம் நம்ம கிஷோர் நண்பரை வர சொல்லியிருந்தேன். முதல்ல கிஷோர் யாருன்னு சொல்லிடுறேன். ராணி கிஷோர்லாம் பள்ளி பருவத்துல இருந்து ஃப்ரெண்டு. 11th 12th ஒரே கிளாஸ். காலேஜும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். பார்ட் டைமும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம். உண்மையா சொல்லலாம் ரொம்ப நல்ல பையன், அமைதியான பையன். அப்பெல்லாம் 2019 20 தெரியல. அந்த டைம்ல ரெண்டு பேரும் வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன்லாம் ஆரம்பிச்சோம். கிஷோர்லாம் பாத்தீங்கன்னா எதோ ஆரம்பிச்சா எதோ பண்ணா. நிறைய முயற்சி எல்லாம் பண்ணி இப்போ ஒரு நிலைமையில இருக்கு. பாக்குறதும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டேன். இவர் வேற யாரும் இல்ல, கிஷோரோட அண்ணன் நவீன். இவரை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன். எங்க போறேன்னா ஸ்விம்மிங் பண்ணதா. இங்க பாத்தீங்களா கடினமா இருக்கிறான் ஒருத்தன். சரி ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம். நல்ல குளியல நான் ஒரு 450 மீட்டர் அடிச்சேன். ஆனா இந்த கோயிந்தா இருக்கான் பாத்தீங்களா 2 கிலோமீட்டர் அடிச்சிருக்கான். குளிச்சோன வயிறு கவா கவான்னு இருந்தது. ஸ்ட்ரெயிட்டா மண்டியில போய் உந்தோம். அப்படியே பழைய கதை அந்த கதை இந்த கதை நல்லா சிரிச்சு பேசிட்டு நல்லா சோற சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இந்த டவுட்டும் ஜானியும் செஸ் பைத்தியமாகறானுங்க. யாரு தோத்தாலும் டீ வாங்கி கொடுக்க சொன்னேன். முதல்ல டவுட் தோத்துட்டான். அவன் டீயை வாங்கி கொடுத்துட்டான். நம்மளுக்கு பீஸா சாப்பிடணும் போல இருந்தது. சரிப்பா அடுத்த கேம் போடுங்க, தோக்குறவன் பீஸா வாங்கி கொடுங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகல. அப்புறம் எப்படியோ வலிக்கு காம்ப்ரமைஸ் பட வச்சிட்டேன். சொன்ன மாதிரியே டவுட் தேஸ்டா. ரெண்டாவது போட்டியில நம்மளுக்கும் பீஸா கிடைச்சது. அவ்வளவுதான் நண்பர்களே. இன்னும் ஒரு 5 நாள் நம்ம பயணம் ஆரம்பிக்குது. உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.